இது வீடியோ கேம் மூலியமா ஷிர்க, குஃபுர, பெரிய பாவங்கள் எல்லாம் இந்த வீடியோ கேம் ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம். மனுஷனோட நேரத்தை கொல்றதுக்குன்னே இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரத்தை வீணடிக்கிறதுக்குன்னு. இதன் மூலியம் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கு, லாபம் ஈட்டக்கூடிய இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் காட் ஆஃப் வார் கேம் எல்லாருமே விளையாடிருப்பாங்க இல்லைங்களா? பல கடவுள்கள் வந்து கதாபாத்திரம்லாம் இதுல காட்டப்படும். தெய்வங்களோடு போர் புரியறது, புராண தெய்வ கோட்பாடு இதெல்லாமே இதுல காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து ஜிடிஏ இல்லைங்களா, கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. இதுல வந்து கொள்ளை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, போதை, வன்முறை இது எல்லாமே நார்மலாக்கி காட்டியிருப்பாங்க. ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் போன்ற கார்ட்டூன்லாம் இந்த தாயத்து, தகடு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நார்மலைஸ் ஆகி காட்டியிருப்பாங்க, ஷிர்கான விஷயங்கள் எல்லாம். ஸோ சூனியத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடியது, மந்திரங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடியதுல அந்த விச்சர் 3 கேம், எல்டன் ரிங்கு, எல்டர் ஸ்க்ரோல்ஸு, ஹாக்வர்ட்ஸ் லெகசி, ஷின் மெகாமி டென்சி, பர்சோனா 5 இதெல்லாம் மந்திர சக்திகள், பேய்களோடு ஒப்பந்தம் போடுறது, அக்கல்ட் மறைமுக சின்னங்களை சாதாரணமாக காட்டக்கூட வீடியோ கேம்ஸாக இருக்குது. மேலும் சாத்தானை வந்து நரகம் இதெல்லாம் மையமாக கொண்ட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா டயப்ளோ, டான்டிஸ் இன்ஃபர்னோ, லூசியஸ், பயோனெட்டா, பைண்டிங் ஆஃப் இசாக்கு இதெல்லாம் வந்து சாத்தானுடைய சக்திகள், நரக காட்சிகள், மத சின்னங்களை வந்து விளையாட்டாக காட்டக்கூடிய வீடியோ கேம்ஸாக இருக்கு. தீமையை வந்து ஸ்டைலிஷ் அல்லது பவராக காட்சிப்படுத்தக்கூடிய ஒழுக்க சீர்கேட்டை பரப்பக்கூடிய வீடியோ கேம்ஸ் இதெல்லாம். மேலும் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ, சயின்ஸ் ரோ, மாஃபியா 3, யக்குசா இது எல்லாமே கொள்ளை, விபச்சாரம், சூதாட்டம் இதெல்லாம் ஒரு மிஷன் போல கிரியேட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணோம், லெவல்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. வேடிக்கையாக காட்டப்படுறது இல்லைங்களா. வயலன்ஸ் கல்ச்சர், டாம் ரைடர் போன்ற இதெல்லாம் வந்து வயலன்ஸ் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ஹாரி பாட்டர் கேம்ஸ்லாம் கூட நம்ம பார்க்கலாம், ஷிர்கை ப்ரொமோட் பண்ணக்கூடிய, சூனியத்தை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய கேம்ஸ். மேலும் எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் ஆஃப் அஸ், லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சு, சிம்ஸு, அப்புறம் மாஸ் எஃபெக்ட் லெஜெண்டரி எடிஷன் ஆகட்டும், டிராகன் ஏஜ் ஆகட்டும், சைபர் பங்க் ஆகட்டும், அசாசின் கிரீட் ஆகட்டும், பால்டர்ஸ் கேட், ஓவர் வாட்ச், அபெக்ஸ் லெஜெண்ட்ஸ், டெல்மி ஒய், அவுட்டர் வேர்ல்ட்ஸ், ஹேட்ஸ், ஸ்டார்டியூ வேலி. ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த எல்ஜிபிடிக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவங்க சித்தரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கார்ட்டூன் இல்லைங்களா, பிள்ளைங்களுக்கு எடுத்து குடிச்சவராக்கணும்னா இந்த கார்ட்டூன் வந்து சிறந்த ஊடகமாக இருக்குது கெட்ட மனிதர்களுக்கு இல்லைங்களா. ஸோ எப்படி இந்த கார்ட்டூன் வந்து ஷிர்கான விஷயங்களை, குஃபரான விஷயங்களை மறைமுகமாக திணிக்குது, பெரும் பாவமான விஷயங்களை, எல்ஜிபிடிகோ போன்ற விஷயங்களை திணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் போக்கிமான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் இல்லைங்களா. உயிரினங்கள் தாமாகவே வளர்ச்சி அடையுது என்ற கருத்து, எவல்யூஷன் கான்செப்டை வந்து அதன் மூலியமா திணிக்கிறாங்க. மேலும் அதிசய சக்திகள் கொண்ட உயிரினங்கள் இருக்கு என்பது போல அந்த விஷயங்கள்லாம் திணிக்கிறாங்க. ஸோ அல்லாஹ்வை தவிர படைப்பு மற்றும் சக்தி உயிரினங்களுக்கு சொந்தமானது போல தோன்றக்கூடிய அபாயம் இதன் மூலியமா ப்ரொமோட் பண்ணப்படுது. அடுத்தது பென்டன் பார்க்கலாம் இல்லைங்களா. மனிதன் வந்து வேறு உருவங்களுக்கு மாறி அதிசய சக்தியெல்லாம் பெற முடியும் என்பதை நார்மலைஸ் ஆகுறாங்க. ஸோ வந்து மனுஷனுக்கு கடவுள் போன்ற சக்திகள் பெற்றவன் அவன் என்ற எண்ணத்தை உருவாக்குறாங்க. அடுத்தது வந்து டோரமான் போன்ற கார்ட்டூன் வந்து கால பயணம் பத்தி பேசுது, எதிர்கால கருவிகள் வந்து விதியை மாற்றும் என்பது போலலாம் அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்றாங்க. விதியை பற்றி குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க. ஹாரி பாட்டர் எல்லாருமே பிடிச்ச கார்ட்டூன் இல்லைங்களா. கார்ட்டூன் படங்கள் கூட இருக்குது. இதுல வந்து சூனியத்தை வந்து அழகுபடுத்தி காட்டுறது, மந்திரங்கள், ஷிர்கான விஷயங்கள்லாம் சாதாரணமாக்கப்பட்டு இருக்கு இதுல. ஸோ வந்து சிஹர் வந்து இஸ்லாமில் பெரிய பாவமாக இருக்குது, அதை வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர் இதெல்லாம் வந்து மறுபிறவி, ரீஇன்கார்னேஷன் தத்துவம் இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இது வந்து மறுமை பற்றிய நம்பிக்கையை முரண்படுத்தக்கூடிய கருத்துக்களை இது பரப்புது. அடுத்து டிராகன் பால் ஜி போன்ற கதாபாத்திரங்கள் வந்து கடவுளுடைய நிலையை அடையக்கூடியதெல்லாம் காட்டுவாங்க. அது மறுமை உலகம் வந்து வேறுபட்ட விதத்தில் காட்டுவாங்க. அடுத்து சிம்சன்ஸ் ஃபேமஸான கார்ட்டூன் இல்லைங்களா. மதங்களை கேலி செய்யறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, சாதாரணமாக்குறது இது எல்லாமே வந்து நகைச்சுவை என்று இந்த ஒழுக்க சீர்கேட்டு பரப்பப்படுது. அடுத்து ரிக் அண்ட் மார்ட்டி கார்ட்டூன் வாழ்க்கை வந்து அர்த்தமற்றது என்ற தத்துவம், நிஹிலிசம் தத்துவத்தை பரப்பக்கூடிய கார்ட்டூன். இதெல்லாம் படைப்பாளி இல்லாத பல பிரபஞ்சங்கள் இருக்கு என்பதெல்லாம் தவறாக காட்டக்கூடிய கார்ட்டூன் அது. மேலும் ஷீரா அந்த பிரின்சஸ் ஆஃப் பவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே பாலின உணர்வுகள் எல்ஜிபிடிக்யூவே சாதாரணமாக்கப்படுது. இதுல ஸ்டீவன் யூனிவர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. இந்த விஷயம் வந்து பாலின கலப்பு இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடியது, பாலின காதல் காட்சிகள் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ தௌஹீதை பற்றிய கல்வி, இஸ்லாமை பற்றிய கல்வியை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். இந்த கார்ட்டூன் போன்ற விஷயங்கள், புத்தியை மங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது. ஸோ மேலே குறிப்பிட்டக்கூடிய நம்ம கார்ட்டூன் ஆகட்டும், போக்கிமான், பென்டன், டோரமான் இது ஆகட்டும், சில படங்கள் அவதார் போன்ற படங்கள் இது ஆகட்டும், இது எல்லாமே வந்து
இந்த அனிமேஷன் தொடர்கள் ஆகட்டும், ஹாரி பாட்டர் போன்ற மூவிலாம் ஆகட்டும், அதில் வீடியோ கேம்ஸ் கூட இருக்குது. இது எல்லாமே வந்து ஷிர்கான குஃப்ரான விஷயங்களே பரப்பக்கூடியதாக இருக்குது. ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதில் வந்து தாயத்து கட்டுறது, டாலிஸ்மன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஷிர்கான விஷயங்கள். ஸோ மக்களை சீரழிக்கிறதுக்குன்னே இன்னைக்கு பிரபல ஓடிடி சீரீஸ், வெப் சீரிஸு இதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இவை வந்து பெரும்பாலும் சூனியம், பலதெய்வ கோட்பாடு, சாத்தானுடைய காட்சிகள், எல்ஜிபிடிக்கு இஷ்யூஸ், போதை, குற்றம், விபச்சாரம் இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணி காட்டக்கூடியதாக ஓடிடி சீரிஸ் ஆகட்டும், சீரியல்ஸ் இருக்குது. குடும்ப உறவுகளை எப்படி சிதைக்கிறது என்றதுக்குன்னே ஒரு பெரிய அஜெண்டாவே செயல்பட்டு வருது இல்லைங்களா? ஸோ அமெரிக்கன் காட்ஸு, ராக்னாராக்கு, பெர்சி ஜாக்சன் அந்த ஒலிபியன்ஸ் இதெல்லாம் பல தெய்வ புராண தெய்வங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஓடிடி சீரீஸாக இருக்குது. சைத்தான் மத சின்னங்கள் காட்சிகள் இதெல்லாம் வந்து சாண்ட்மேனு, குட் ஓமன்ஸு, மிட்நைட் மாஸ் இது எல்லாமே காட்டக்கூடியதாக இருக்கு. மேலும் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸு, யூஃபோரியா, எலைட், செக்ஸ் எஜுகேஷனு, நார்கோஸ், மணி ஹீஸ்ட் சீரீஸு, பீக்கி பிளைண்டர்ஸ், பாய்ஸ் சீரீஸு, ஸ்பார்டாகஸ் இது எல்லாமே ஜினா போன்ற விஷயங்கள், போதை, வன்முறை, குற்றம் இதையெல்லாம் பெரும்பாவங்களை சாதாரணமாக்கக்கூடிய ஓடிடி சீரீஸாக இருக்கு. ஸோ படங்கள், ஓடிடி சீரீஸ் எல்லாமே சூனியத்தை ப்ரொமோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த விச்சரு, சில்லிங் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சாப்ரினா, அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரி, லூசிஃபர், சூப்பர் நேச்சுரல் இது எல்லாமே இந்த ஓடிடி சீரீஸ் எல்லாமே சூனியமாகட்டும், அக்கல்ட் சின்னங்கள், மந்திரம் இதை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இந்த ஓடிடி சீரீஸ்கள் இருக்கு.